எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராகிட்டு இருக்குங்க. அடுத்த ஒரு மாதத்துல இந்த போர் ஆரம்பிச்சிடும். மிகவும் கடுமையான ஒரு போரா இருக்க போகுது. இந்த போர்ல பங்கெடுத்துக்கக்கூடிய போர் வீரர்கள்லாம் தயாராகிட்டே வராங்க. ஆக்சுவலா அவங்க எண்ணிக்கையில அதிகரிச்சுக்கிட்டே வராங்க. இந்த வீரர்கள் பயங்கர சக்தி வாய்ந்த வீரர்கள். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளுங்க கிடையாது. பல லட்சம் உயிர்களை இதுவரைக்கும் கொன்று குவிச்சவங்க. இதுவரைக்கும் இந்த உலகத்துல புலியால், சிங்கத்தால், பாம்பால் கொல்லப்பட்டவர்களை விட இவங்க கொண்டவங்க தான் ஜாஸ்தி. ஆமாங்க, இந்த போர் வீரர்கள் மனுஷங்க கிடையாது, ஒரு வகையான மிருகம் தான். அதே சமயம் புலி அளவுக்கு பெருசா இல்லைனாலும் மிக மிக குட்டியானது, நம்ம விரல்களுக்கு இடையே நசுக்கக்கூடியது. அதாங்க நம்ம கொசு. ஏன் இந்த போருக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மழை விட்டு விட்டு பெச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலை இந்த போர் வீரர்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு சரியான சூழ்நிலை. இன்னைக்கு நான் சில கேள்விகளை உங்களுக்கு கேட்பேங்க. கரெக்டா நீங்க இது எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த போர் வீரர்கள் எப்படி தங்களோட உடலில் கோடு கோடா போட்டுக்குவாங்க. அப்படி அந்த காலத்து காட்டுவாசிகளும் இந்த மாதிரி கோடு கோடா போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம போர் வீரனான கொசுவுமே உடம்புல கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளைன்னு ஒரு போர்வையை போத்தி இருக்கும். அதனால இந்த போர் வீரனை நாம புலி வீரன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது புலி மாதிரியே இருக்கும், கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை அப்படின்னு டபுள் ஏ அப்படின்னு சொல்லலாம். புலி வீரன் டபுள் ஏ. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஈடிஸ் இஜிப்டே தான் இதோட பேரு, டபுள் ஏ. புலி வீரன் இதோட தோற்றம், அதனால இந்த பேர்ல இதை அழைக்கிறேன். சரிங்க, இந்த மாபெரும் போர் வீரன் புலி வீரன் நம்மளை கடிப்பாரு, உங்களுக்கு தெரியும். ஆனா எப்ப கடிப்பார்? பகல் நேரத்துல கடிப்பாரா, இரவு நேரத்துல கடிப்பாரா? உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கொசு பகல் நேரத்தில் கடிக்கும் அப்படின்னு. அதே சமயம் இரவு நேரத்தில் இது கடிக்காதுன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. 24 மணி நேரமும் கடிக்கும். பகல் நேரத்தில் நல்ல வெளிச்சமாக இருக்க உங்களை தேடி பிடிச்சி கடிக்கும். இரவு நேரத்தில் சிறிய வெளிச்சம் இருந்தால் கூட போதும், கரெக்டாக கடிச்சிடும். சரிங்களா? முதல் கேள்வி, அதுக்கான பதில் நானே சொல்லிட்டேன். ரெண்டாவது கேள்வி, இந்த மாபெரும் புலி வீரன் டபுள் ஏ பரப்பக்கூடிய வியாதியின் பெயர் என்ன? கரெக்டா சொல்லிட்டீங்க, டெங்கு. இது எலக்ட்ரிக் பேட் மாதிரி ஏதோ புது மேட்டரா இருக்கு. ஆரம்பத்துல இந்த டாக் டாய்ஸ் ஆல் அவுட் எல்லாம் பார்த்து பயந்து பம்மன மாதிரி பம்மிடுவோம், அப்புறம் வேலையை காட்டுவோம். நம்ம மாபெரும் புலி வீரனை ஒரு விஐபி அப்படின்னு சொல்லலாம், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம விஐபிக்கு எப்பவுமே சுத்தமான தண்ணீர் தான் பிடிக்கும். அழுக்கான தண்ணீரா? நோ, அங்கெல்லாம் நான் தண்ணி குடிக்க மாட்டேன், அங்கெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்பாரு நம்ம புலி வீரன். ஏன்னா அவரு ஒரு முக்கியமான விஐபி இல்லையா? அதனால தான் அவர் வாழும் இடங்கள், அவர் முட்டை போடக்கூடிய இடங்கள், நம்ம அடுத்து வரும் அதை பற்றி பேச, அந்த இடங்கள் எல்லாமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இன்னைக்கு பிரசவ வார்டில் எந்த அளவுக்கு சுத்தத்தை நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே அளவு சுத்தத்தை இந்த புலி வீரன் எதிர்பார்க்கிறார். அதனால தான் தேங்காய் சிரட்டையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு நீர் அவருக்கு போதும். இது சுத்தமாக இருப்பேன், நான் இங்கே இருந்துக்கிறேன்னு இருந்துக்குவார். தொட்டி தண்ணீர் இருக்குது, மூடாமல் இருக்குது அப்படின்னா, ஆஹா சுத்தமாக இருக்குது, இங்கே நான் இருந்துக்கிறேன் பார். ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தண்ணியெல்லாம் கலெக்ட் ஆகக்கூடிய ட்ரே இருக்குது, இது சூப்பரான பிளேஸ். தொட்டி இருக்குது, பூந்தொட்டி இருக்குது, பூந்தொட்டிக்குள்ளே தண்ணி தேங்கி இருக்குது, இது எனக்கு பெட்டரான பிளேஸ், வாசனையாகவும் இருக்கும் பூந்தொட்டியாகவும் இருக்குன்னு சந்தோஷமாக இருப்பார். குட்டி ஃப்ளவர் வாஸ் அழகுக்காக நீங்கள் இன்டோரில் வச்சுருப்பீங்க. வீட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் வாஸில் இருக்கக்கூடிய குட்டி தண்ணீர் கூட எனக்கு போதும், இது ஒரு சுத்தமான தண்ணீர்னு புலிவீரன் ரொம்ப ஆசையாக அங்கெல்லாம் இருப்பார். ஆனால் டிச்சி பக்கம்லாம் போகவே மாட்டார், அவருக்கு அது பிடிக்காது. அடுத்து மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவேங்க. முட்டையிடுதல் பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, ஒரு கொசுவிலிருந்து முட்டை அப்படிங்கிறது எத்தனை வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம புலி வீரன் இல்லை புலி வீராங்கனை, ஏன்னா ஃபீமேல் இல்லையா, புலி வீராங்கனை கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க கர்ப்பமான உடனே அவங்க வெளியே விடக்கூடிய முட்டைகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கௌரவர்களோட எண்ணிக்கை. மகாபாரதத்தில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர் தாங்க 100 முட்டைகளை ஒன்றா வெளியே விடுவாங்க. அப்படி வெளியே வந்த இந்த 100 முட்டை கௌரவர்கள் ரொம்ப வேகமாக செயல்பட்டு கிடுகிடுன்னு அடுத்த 7 நாட்களில்
கொசுவாக மாறி பறந்து விடுவார்கள். அப்படின்னா ஒரு வீராங்கனை ஒரு வாரத்துல 100 வீரர் வீராங்கனைகளை உற்பத்தி பண்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு கொசு வீராங்கனை ஒரு மாசத்துல அவங்க எத்தனை வீரர் வீராங்கனைகள் கொசுக்களை உற்பத்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. கீழே பதில் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. கடைசியா இந்த புலி வீரரை பத்திய இன்னொரு மிக முக்கிய தகவல், அவருக்கு வீடுனா ரொம்ப பிடிக்குங்க. தான் பிறந்த இடம், அந்த இடத்த விட்டு அவர் பெருசா வேற எங்கேயும் போகிறதுக்கு விரும்புறது கிடையாது. ஏன்னா அவருக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட் அப்படி, அந்த அளவுக்கு அவருக்கு பாசம் ஜாஸ்தி. அவர் பிறந்த இடத்துல குழந்தைங்களா இருப்பாங்க. அவங்க முன்ன காலத்துலலாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா தாத்தா பாட்டி வீட்டுக்கே வரமாட்டாங்க, நான் இங்கே தான் இருப்பேன்னு அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் இப்பெல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க இன்றைய நவீன புலி வீரர்கள் ரொம்பவும் பாச பிணைப்பு மிக்கவர்கள். அப்படிங்கிறதுனால 100 மீட்டர் தான் அவங்களால பறக்க முடியும். அதுக்கு தாண்டி அவங்க பறக்கவே மாட்டாங்க. இப்ப உங்க வீடு, உங்க தெரு இருக்குமேங்களே, உங்க தெருவில் உங்க வீடு இருக்கு. உங்க வீட்டுல இருந்து பக்கத்து தெரு, பின்பக்கம் முன்பக்கம் இருக்கக்கூடிய 2 தெருக்களுக்கு மட்டும்தான் அவங்க பறப்பாங்க. அதை தாண்டி கூட அவங்களால பறக்க முடியாதுங்க. அதாவது உங்க வீட்டில இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட அவங்க போக மாட்டாங்க அங்கேயே. ஏன்னா பிறந்தது உங்க வீட்டில், அதனால உங்க வீட்டை தாண்டி அவங்க போக மாட்டாங்க. ரொம்ப பாசக்கார பிள்ளைங்க. ஏன் இந்த தகவல் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, 100 மீட்டர் ரேஞ்சு தான் இவர் பறப்பாரு. அப்படிங்கிறதுனால உங்க வீட்டை சுற்றி 100 மீட்டர் ரேஞ்சில் எந்த தேங்காய் சிரட்டைகள், இந்த தண்ணீர் தொட்டிகள், சுத்தமான தண்ணீர் எங்கேயுமே அந்த 100 மீட்டர் தூரத்தில் தேங்காம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ இவங்களுக்கு வீடு இல்லை, இருக்க இடம் இல்லை. இருக்க இடம் இருந்தால் தானே அந்த இடத்துல இருந்து அப்புறம் கர்ப்பமாகி அதுக்கப்புறம் பிரசவம்லாம் நடக்கும். அதுக்கான வாய்ப்பே நீங்க உருவாக்கி தராம போயிட்டீங்க அப்படின்னா, இந்த போர், நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இந்த போர்ல இருந்து ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகம். இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 100 மீட்டர் தூரத்தை உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல, நான் சுத்தமாக இருந்தாலும் என் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த போரில் தோக்க போகிறது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் தெருவே பாதிக்கப்பட போகுது. வெற்றி பெற போவது புலி வீரர், அதில் சந்தேகமே கிடையாது. அப்படி புலி வீரர் வெற்றி பெற்றார் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இப்படி நீங்க உங்க தோல் பின்னாடி கிளினிங்னாலே அப்படின்னு வலிக்குதும்போம். இதே உங்க போன், எலும்பை பிடிச்சா அப்படியே ஒரு முறிச்சா என்ன ஆகும்? அப்படின்னு கடுமையான வலியில கத்த மாட்டீங்க. அதே வலிதான் இந்த டெங்குவால வருதுங்க. பிரேக் போன் ஃபீவர். எலும்புகளை உடைத்தால் எப்படிப்பட்ட வலி வருமோ அப்படிப்பட்ட வலியுடன் கூடிய காய்ச்சல் தான் டெங்கு. படுத்தி எடுத்துடும். சில பேருக்கு ரொம்ப சீரியஸாகவும் மாறும். இதை குறித்த ஒரு தனி வீடியோ ஃபுல் லென்த்தாக நான் போட்டிருக்கிறேன். ஹை ஃபீவர், அதிகமான காய்ச்சல், மிக தீவிரமான தலைவலி, எலும்புகள்லாம் வலிக்குது, பாடி பெயின் சிவியராக இருக்கு அப்படின்னா புலி வீரன் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். அதனாலங்க புலி வீரனை ஜெயிக்க விடாமல் பண்ணுறது தான் இங்கே முக்கியம். நான் சொன்ன மாதிரி 100 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கணும். அப்படின்னா அதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. உங்கள் நெய்பர்ஹுட்டில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாரோட சப்போர்ட்டும், அந்த ஏரியாவோட டோட்டல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களால் ஜெயிக்க முடியும். இந்த வாரில் நானுமே இந்த கொசு கூட ஒரு யுத்தம் நடத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். அதை செயல்படுத்தவும் போகிறேன். செயல்படுத்திட்டு அப்புறமா டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் இதை பற்றி பேசுகிறேன். இப்போதைக்கு நீங்கள் தண்ணீர், சுத்தமான தண்ணீர் தேக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, பக்கெட்டில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மூடி வைங்க. தேவைப்படுது அப்படின்னா எங்கேயும் தேங்க விடாதீங்க. டயருக்குள்ளெல்லாம் தேங்கி இருக்கும், தேங்க விடாதீங்க. இதெல்லாம் வீட்டில் வெளியெல்லாம் போகும்போது அதிகமான கொசு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த க்ரீம் தடவிக்கலாம். கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஃபுல் ஹேண்டு, என்ன மாதிரி ஃபுல் ஹேண்டு ட்ரெஸ் போட்டுக்கோங்க, ஷூ போட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீடு ஃபுல்லாக நெட்டு போடுங்க கம்ப்ளீட்டாக. ஃப்ரண்ட் டோர்லேருந்து பாத்ரூம் ஜன்னல் டோர் வரைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, எல்லா பக்கமும் நெட்டு போட்டிருக்கோம், அப்பயும் கொசு வருதும்பாங்க. பாத்ரூமில் ஒரு குட்டி வென்டிலேட்டர் இருக்கும். அந்த வென்டிலேட்டரில் ஒரு கிளாஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்க. அதில் கவர் போடாமல் விட்டுருப்பாங்க. அது வழியாக கொசு வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் ஒரு சின்ன இடைவெளி கூட விடாமல் ஃபுல்லாக நெட்டிங் பண்ணணும். இன்றைக்கி வீட்டு முன்னாடி ஒட்டுற மாதிரி, கதவு முன்னாடி ஒட்டுற மாதிரிலாம் நிறைய நெட்ஸு சீப்பான விலையில் கிடைக்குது. ஆக இந்த போரில் நம்ம எல்லாரும் வெற்றி பெறணுங்க. நோண்டி ஜீவன் கொசுவை நம்ம வெற்றி பெற விடக்கூடாது. ஆக்சுவலாக இது உலக கொசு தினம். அதை முன்னிட்டு தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான பதிவு. கண்டிப்பாக 2 மாதம் கழித்து எல்லாருமே ஐயோ அப்பா காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை வராமல் தடுக்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம ஜாக்கிரதையாக செயல்படணும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.